ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அன்பாக்சிங்கும் X9 போட்டிருப்பேன், X9 ப்ரோவும் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. அதுலேயே ஸ்பெக்கை வந்து டீட்டெயிலா எல்லா ஸ்பெக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி போனையும் நான் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்கும்ட்டு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன இதை பத்தி பார்க்க போறோம், பிரேஸை பத்தி தான் பார்க்க போறோம். போன் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். போன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா பிரேஸ் வந்து ரொம்ப அதிகமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஓவர் தான் இது ஓப்போ தரப்புல இருந்து. கேட்டா வந்து ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு, அதனால போனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு தெரியல. ஆனா இந்த நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன், போன் ரேட்லாம் வந்து இனிமேல் அதிகமாக தான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு சாம்பிள் தான் இப்போ ஒன் பிளஸ் கூட வந்து ரேட் அதிகமாக தான் விட்டுருக்காங்க. ஓப்போவும் நேற்று வந்து அதிகமாக தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபைண்ட் X9 வந்து 75,000 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 256 கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதே இது 512 வேரியன்ட் வேணும்னா உங்களுக்கு 85,000 கிடைக்குது. X9 சரிங்களா. X9 ப்ரோ வந்து உங்களுக்கு ரேட்டு 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வட்டம் வந்த ரேட்டோட 10,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து 1,00,000 வந்த ப்ரோ சீரியஸ் இந்த டைம் 1,10,000 வந்திருக்கு. ஏன்னா 1,10,000 கொடுத்துருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கணும். 2 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா 1 TB வெர்ஷன் கொடுத்துருக்கணும். அவன் 16 GB ரேமு 512 வேரியண்ட்டை கொடுத்துட்டு 1,10,000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்தியாவில் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓப்போ ஃபோனை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா? போன டைம் வந்து X8 ப்ரோவே வந்து 1,00,000 ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் அவ்வளோவா இல்லவே இல்லை, யாருமே வாங்கலை. என் ஊர் கோல்பேட்டிலே ஒரு சேல்ஸ் இல்லை. இந்த டைம் வந்து கோல்பேட்டில் X9 ப்ரோவே நான் மட்டும் தான் வாங்குறேன். X9 நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. X9 ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. X9 ப்ரோ வந்து இப்போதைக்கு நான் மட்டும் தான் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன் கோல்பேட்டில். நான் தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கேன். நான் எல்லா கடையிலுமே விசாரிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து ப்ரீ புக்கிங் எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கும்போது X9 ப்ரோ நீங்கள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. X9 தான் ஒரு 5-6 பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ப்ரோ இவ்வளோ காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஐஃபோனே வாங்கிடலாம், சாம்சங் அல்ட்ராவே வாங்கிடலாம். இந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் எல்லாருக்குமே வந்து. நான் எதுக்கு சாம்சங் ஐஃபோன் வாங்காம இதை வாங்குறேன்னா, சாம்சங் ஆல்ரெடி அல்ட்ரா சீரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 22 அல்ட்ரா 23 அல்ட்ரா 2 அல்ட்ரா சீரிஸ்மே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து ஐஃபோன் வந்து எனக்கு பிடிக்காது. ஐஃபோன் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஆண்ட்ராய்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப் தான் நான் வாங்க ரொம்ப ஆசைப்படுவேன். வருஷம் வந்து ஃபோன் மாத்திட்டே இருப்பேன். போன டைம் வந்து ஒன் பிளஸ் 13 வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி விவோ X2 ஒன்று ப்ரோ வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து Xiaomi 14 அல்ட்ரா. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப்பாக தான் வந்து ஒரு ஃபோனாக வந்து நான் வந்து வாங்கி எப்படி இருக்குன்னு சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி ஓப்போ அந்த டைம் வாங்க போறேன். ஃபைண்ட் X9 ப்ரோ நான் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன். ஃபோன் வந்து வெள்ளிக்கிழமை வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போடுவேன். கண்டிப்பாக என் சேனலில் போய் பார்க்காதவங்க பாருங்க. இப்போதைக்கு வந்து 21ஆம் தேதிக்குள்ள நீங்க ஃபோன் வாங்கினீங்கன்னா ஆஃபர் என்ன இருக்குன்னா, பட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட்ஸ் 3 ப்ரோ ப்ளஸ் அந்த ஃபோனோட அந்த ஃபோனுக்குள்ள பட்ஸ் கொடுக்குறாங்க ஓப்போ தரப்புல இருந்து. அது உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். அது போக அந்த ஃபோனுக்குள்ள கேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு மட்டும் ஒரு பெரிய பாக்ஸ்ல அந்த 3மே வச்சு கொடுக்குறாங்க. மொபைலு, அந்த பட்ஸு, அந்த கேஸ் 3மே வச்சு ஒரு அன்பாக்சிங் பண்ற மாதிரி நல்லா ப்ரீமியமா ஒரு இது கொடுக்குறாங்க. அது 21ஆம் தேதிக்குள்ள ப்ரீ புக்கிங் பண்ற கஸ்டமருக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டிங் வரைக்கும் என்ன ஆஃபர் இருக்குன்னா, டிசம்பர் எண்டிங்குள்ள அந்த ஃபோன் யாராவது வாங்கினீங்கன்னா 6 மந்த் ஃபோனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஃபோன்ல அந்த ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஆஃபர் தான். ஃபோன்ல ஏதாவது பிரச்சனை வந்து யாருக்கும் வராது. 100ல ஒருத்தர் பேருக்கு வந்த 100ல ஒரு 2 பேருக்கு வந்தா கூட ஃபோனை வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா வந்து வாங்குற மாதிரினா டிசம்பருக்குள்ள வாங்கிருங்க. ஜனவரிக்கு மேல வாங்கினீங்கன்னா அந்த ஆஃபர் இருக்காது. இப்போ X9 ப்ரோ எதுக்கு வாங்கணும்னா, கேமரா வந்து சூப்பராகவே இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. இந்த டைம் வந்து போன டைம் வந்து ஓப்போ கேமரா வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஃபிளாக்ஷிப் அளவுக்கு. ஆனால் இந்த டைம் வந்து 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்து ஹேசல்பிட் கொலாபரேஷன்ல லூமோ சிஸ்டத்துல அவங்க வந்து விவோவோட ஜேசஸ் கேமராவும் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கிளாரிட்டி வைஸ்ல சூப்பராகவே இருக்கு. அதனால வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 எதுவும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, ரேட்டு தான் அதிகம். எனக்கு அதை ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். ஃபோன் சூப்பராக தான் இருக்கு. வேற என்ன ஹைலைட்னா வந்து நேற்று லான்ச்சிங் ஈவெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கேமரா பத்தி தான் ஃபுல்லா பேசினாங்க. ஏன்னா கேமரா தான் முக்கியம். ஏன்னா வந்து ஒன் பிளஸ் வந்து கேமிங் ஃபோனு, ஓப்போனா வந்து கேமரா ஃபோனு இவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கம்பெனியுமே ஒரே கம்பெனி தான் சரிங்களா. அதனால வந்து கேமரா பத்தி தான் ஃபுல்லா பேசினாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. செகண்ட் எதை பத்தி பேசினாங்கன்னா பேட்டரியை வச்சு பேசினாங்க. பேட்டரி 7500 mAh கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபிளாக்ஷிப் மொபைல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதான் வந்து ஸ்டாண்டப்பா வந்து சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா நிற்குது மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணி பேசினாங்க. மூணாவது வந்து ஐபி ரேட்டிங்கை பத்தி பேசினாங்க. ஐபி ரேட்டிங் வந்து 66, 68, 69 கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 9500 லேட்டஸ்ட் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம். விவோ வந்து டிசம்பர் மாதம் தான் லான்ச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வீக். அப்போ ஓப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓப்போ தான் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ஃபோனா வந்து லான்ச் ஆகுது. அதனால அதை வந்து ஹைலைட் பண்ணி பேசினாங்க. கடைசியாக பிரேஸ் பேசும்போது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன்.
சரி உங்களுக்கு பிரைஸ் ஓகேன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓப்போ ரொம்ப பிடிக்கும், ஃபிளாக்ஷிப்னா ஓப்போ வாங்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1,10,000 கொடுத்து வாங்க. ஆனா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க. ஏன்னா 10,000 கேஷ்பேக், 10,000 வந்து ஆன்லைன்ல கேஷ்பேக்கு, ஸ்டோர் ரூம்ல போய் நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 11,000 கேஷ்பேக். அதனால கேஷ்பேக் இருக்கு. கேஷ்பேக்கை யூஸ் பண்ணி கம்மி பண்ணி போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு 6 மந்த்ல போனை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் தான். எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கலாம், அது மாதிரி 1 TB வெர்ஷன் கொடுத்துருக்கலாம். அதான் நான் வந்து எதிர்பார்த்தேன் 1 TB வருமான்ட்டு, வரல. அதான் ஒரு ஏமாற்றம். நான் ஒரு 2 TBக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுட்டேன். இப்பவுமே வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து வீடியோஸ் நிறைய எடுக்கிறதுனால 512 வேரியன்ட்லாம் எனக்கு வந்து பத்தவே பத்தாது. நான் இப்போ யூஸ் பண்றது OnePlus 13 24 GB ரேம் 1 TB வெர்ஷனு. இதுலயே வந்து நான் 650 GB வந்து ஃபுல் பண்ணிட்டேன். அப்போ 512 எனக்கு காணவே காணாதான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட் டிஸ்க் இப்பவுமே வாங்கி வச்சிட்டேன். சரி, இதான் வந்து ரிவ்யூ. சரிங்களா? வேற Find X9 Proல வேற என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு பேட்டரி ஹைலைட் தான், 80 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் கேமரால வந்து ஒரு கேமரா வந்து 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, அதுக்கப்புறம் பிரைமரி வந்து 50, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் 50, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க 50 மெகாபிக்சல். 4K 120 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மெயின் கேமரால செல்ஃபில 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். 8K கொடுக்கல. 8K கொடுத்தாலும் பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க, அதை பத்தி பேச வேண்டாம். 4K 120 fps தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த டைம் வர ஃபிளாக்ஷிப்ல கண்டிப்பா 4K 120 fps வரும். கண்டிப்பா நான் ஃபோன் வாங்கி அந்த 4K 120 fpsல வீடியோ எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 120 fps கொடுத்துருக்காங்க. நானும் ஃபோன் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன். ஃபோனை வாங்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான், அந்த ரேட்டு தான் அதிகம். உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கோம். நம்ம சேனல்ல வந்து தளபதி என்ன நியூஸும் வரும், டிவிகே நியூஸும் வரும், டிவிகே கட்சி சம்மந்தப்பட்ட நியூஸும் வரும், மொபைல்ஸ் நியூஸும் வரும். ஏன்னா தளபதி மொபைல்ஸ்னால மொபைல் நியூஸும் வரும், தளபதி நியூஸும் வரும். தளபதி வந்து கட்சிக்கு போனதுனால கட்சி நியூஸும் வரும். அதனால வந்து இந்த மூணுமே நம்ம ஐடியில வந்து நீங்க பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.